வெல்கம் டு பிகேஎம்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல நித்திரை பண்ணாங்க. இன்னைக்கு நைட் வந்து மதியம் அம்மா சமைச்சவா ஆனால் சாப்பிட இடம் பண்ணாங்க. புடியா வச்சு இப்படி தான் சாப்பிட்டாங்க. இல்லை பிரியாணியா ரைஸ் கிடையாது. ரைஸ் கட்டிடுவது ஒரு ரைஸ் வந்து எல்லாருமே சாப்பிடுபடி அப்படி நித்திரை ஒன்று இப்போ தான் ஒளிம்பினாங்க. இப்போ நைட் சாப்பாடு வந்து இன்னைக்கு அம்மா புட்டும் கருவாட்டு குழம்பு ஒரு நான் சாப்பிட இல்லைனாலும் மாதம் கணக்காகுது. அப்புறம் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட அப்புறம் அதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்ய போறீங்க? நைட்டுக்கு அப்படியா? ஓகே. கருவாட்டு குழம்பு நாங்கள் சாப்பிட்டா மாசம் கணக்காகுது. ஆர்ட்ட கேட்கறது அது நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு மாசம் கணக்காகுதம்மா. ரைட். இது என்ன கருவாடம்மா? பாறை. எவ்வளோ பூ பாறை? அப்படியா? நீட்டாக இருக்கு பார்த்தீங்களா கருவாடு? என்னம்மா கொண்டு போய் துப்புறாங்க தேவையில்லை, வெட்டி போட்டுட்டு கழுவ வேண்டியது அஞ்சு. அவ்வளோ நீட்டாக இருக்குது. வெங்காய தக்காளி பழம் கருவேப்பிலை வெங்காயம் ரைட் உள்ளி. அம்மா இப்போ தாங்க அம்மா ரெடி பண்ணுறாங்க. கருவாட்டு குழம்பும் புட்டும். கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஏம்மா வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு தான் நாங்கள் 28 வருஷமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். 30 வருஷமா. சமையல் வீடியோ கூட சொல்லுவாள். சமைக்க தெரியாண்டா? சமைக்க தெரியாது இல்லை, சமைக்க பழகிட்டாவா. ஓ அவனும் பழகிட்டாள் தானே, அவனும் டேஸ்ட்டாக வேணும்பா பழகிறாதானவா. இதே எனக்கு உள்ளித்தோல் எடுத்துக்கிட்டே கொண்டிருக்கேன். ஏனம்மா? இது நான் நாளைக்கு முழாமல்லி வறுக்க போகிறேன். இது போட்டால் நான் கோதா தோல் முழாமல்லிக்கு வறுத்து போகிறது நல்லா. நாளைக்கு வறுப்போம். தூள் செய்ய போகிறீங்களா? ஓகே. வறுக்கிறத நாளைக்கு அதிரிச்சு பேக்கேட் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்படியா? ஆமாம். வெளிநாட்டுக்காரர். இல்லை இங்கே இருக்கிறார்கள் கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். வேணாம் நாங்கள் அதை கொடுப்போம். பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கேட்குறபடியா அப்போ கொடுக்க போகிறோம். நாளைக்கு வறுக்க போவேன். வறுத்து அவள் உங்கள் தங்கச்சி பேக்கேட் பண்ணி எடுப்பா. அவள் வீடியோ எடுப்பாள். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நித்திரை ஓட்டுட்டீங்க. நல்லா நித்திரை ஓட்டுட்டேன் நேற்று என் கோயில். அம்மாவை யோசிக்கிறதானே. ஏமா நான் எங்கப்பா நித்திரை கொள்ளணும்? நான் தானே வேலை. நீங்கள் அக்காவை தங்கச்சி படுத்துக்கிட்டு எல்லாரும் நல்லா நித்திரை கொண்டோம். சரி இப்போ நீங்கள் சமைச்சிட்டு படியா போய் நித்திரை கொள்ளலாம். படிவா நித்திரை கொள்ளுங்கனாலும் முடிய நேரத்துக்கு நான் தானமா விழுப்போம். ஆமாம்மா. சரி என்ன செய்கிறது? வயசு போகிற நேரம் நீங்கள் என்ன வச்சு இப்படி இருத்தி வச்சு தேத்தண்ணி ஊற்றி எல்லாம் முடியலாம் படுக்கையில் கொண்டு வந்து அப்படி செய்தார் இல்லையாம்மா? நீங்கள் அங்கே கிளஞ்சி வந்தா செய்து தாய்ங்க 7 மழைக்கு நாங்கள் செய்கிறோம் தானே. 7 காலத்தில் இருக்கிறோமோ தெரியாது. அதில் என்னவா செய்ய மாட்டோம். என்ன அப்படி கேட்குறீங்க? உங்களோட பிள்ளைகள்கிட்ட வேலை பார்க்கவே நேரம் சரி. அங்கப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அதை எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டாங்கன்னு வாங்கி என்ன கறியை வச்சுட்டாலும் சாப்பிட்டு பாருங்க. ரைட். ஓகே. கருவாட்டு குழம்பு புட்டு. என்ன புட்டுமா? அரிசி மா புட்டு. நாளைக்கு விடிய உங்களுக்கு வேணும்னா கோதுமை புட்டு வச்சுக்கலாம். எனக்கு கோதுமை புட்டு சாப்பிடக்கூடாதுமா. ஏனம்மா? பித்தம். நெடுகணுமா? அதுக்குதான் சொன்னேன். எனக்கு அரிசி மா புட்டு பிடிக்காது. அது சாப்பிட நல்லா கருவாடு குழம்பு சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கு. ரைட். ஓகே. நாளைக்கு என்ன செய்வோம்? வேணும்டா மீன் வேண்டி நல்லா தீய அவிக்கும், சம்பல் அடிக்கும், மற்றது வெள்ளமாக புட்டை வைக்கும், இல்லாட்டி வறுத்து போட்டு புட்டை வச்சு நாளைக்கு பின்னேரம் நீங்கள் வீடியோ செய்யணும். உண்மையாவா? ரைட். ஓகே. நல்லா மீன் வேண்டி அவிக்கும். என்ன எதுனாலும் மீன். ஓகே. நல்ல பெரிய மீன் வேண்டி அவிச்சிட்டு தசையை நம்ம எடுத்துட்டு சம்பளம் பிடிக்கும். சம்பளம் பிடிச்சி போட்டு பின்னாடி போட்டு சாப்பிட்டு. சரி. ஓகே. ரைட். கருவாட்டு குழம்புக்கு எல்லாமே பற்றி நான் பிறகு செய்முறையை காட்டுறேன். ஓகே. வயசு கிடக்கு சரியா? நீங்க வெளிநாடு போய் அம்மா பாப்பீங்களே. என்னையா வாங்கி தரீங்க அம்மாக்கு?
இறைச்சி பொம்மை என்ன எடுத்துருவானா? இறைச்சி அம்மா சாப்பிட்றதே இல்லையா? வந்து கழுவிட்டு போறேன். ரைட், கருவாடு விட்ட போறா. இப்படி வச்சு விட்டு நினைக்கிறேன். அது எல்லாம் வெட்டி வெட்டு வெடிச்சு வெடிச்சிருக்கு தானே. இப்படி விட்ட ஈஸியாக இருக்கு அவங்களுக்கு. ஆ இப்போ வேறு இந்த அளவு துண்டு காணுமே. பெருத்து போச்சா? சரி, ஓகே ஓகே. இதே மூண்டை வந்தீங்கன்னா காணும். காணும் கூட தான் போட இருக்கு கறிக்கு. அதான் வெட்டிட்டு எடுத்துட்டு போவேன். பழைய கருவாட்டு குழம்பும் நல்லா இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. கோதுமை புட்டு வைக்க சொன்னீங்க. இப்படியே இப்போ புட்டு குழம்பு வச்சு விடுங்க. இதுதான் சாப்பிடுங்க. அப்பாட்ட சொல்லி கத்தியில் தீட்டி வைங்க நல்லா கூற. கத்திக்கு பூதாமா அது என்னன்னா இது அவ்வளோ பெரிய மொத்த முள். முள் வெட்டுப்படுது இல்லை. மற்ற பெரிய கத்தியா இது இப்போ நீங்கள் சுடுதண்ணி எல்லாம் கழுவிங்க. நம்ம ஊற ஊற விட்டு கழிக்கும். ரைட், கொஞ்சம் நேரம் சுடுதண்ணி ஊற விடுங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த முட்பால், வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வட்டி வச்சுட்டா. இது 2வது பால், தக்காளி பழம். இது கழுவி எடுத்து திருப்பி தண்ணிக்க போட்டுருக்கீங்க என்னவா? ஓகே, இனி அடுத்தது ஆமாம் சமைக்க என்ன மாதிரி கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லி காட்டுறேன். ஆ ஓகே, சாப்பிடுவீனா? அது அப்படித்தான். ஆமாம் ரைட். இந்த வெந்தயம் இருக்குல்ல சார், இந்த வெந்தயத்தை என்ன செய்யணும்? வறுத்து போட்டு கழுவிட்டு டேஸ்டாக இருக்குமா? வாசமாக இருக்கும். அப்புறம் பருத்தாதுங்க இல்லை? சூடாயிட்டு போல இல்லை இல்லை. தண்ணி தண்ணி சட்டி சூடாகட்டும். ரைட், புளி ஏமா ஊற விட்டுறா. எவ்வளோ போகுது புளி? இப்போ புளிக்கு தான் தட்டுப்பாடு வந்துட்டு. ரைட், ஓகே. தட்டி கோச்சி விட்டுருமா? ஆமாம், ஓகேவா? வறுத்து ரைட். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போடையில் தானே. தக்காளி கிழங்கு தானே. கருகிற மாதிரி இருக்குமா? நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. கறி கறி நல்லா கறியா? வெங்காயம், கருவேப்பிலை ஆடியில் கொஞ்சம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சு ஆறு முடிச்சேன். எந்த பிள்ளைக்கு ஆறு சொன்னது அம்மா நான் கையை முடிச்சேன். தனியா போக சொல்லுவாவா? வாரம் பிள்ளைய தனியா போக சொல்லுவாங்க. ஓகே ரைட். இப்போ இது நல்லா வதங்கட்டு வேணாமா? அரிசிமா புட்டுக்கு பிலாப்பழம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தூளா கொட்டி விட்டுட்ட. ஓ சரியா? அரிசிமா புட்டுக்கு பிலாப்பழம், எங்கட பிலாப்பழம் மரத்தான் அரிசிமா புட்டு. ஓகே, இந்த இது உப்பு போட்டுக்கலாம். என்னது இது வதங்கட்டு நல்லா. சேச்சிக்கா போட்டுக்கலாம். வேற என்ன செய்யலாம்? மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வதங்குது. என்னன்னு சொன்னா அம்மா மதியம் சமைச்ச குத்தரிசி சோறு இருக்கிறேன் சோத்துக்கு. ஆமாம், கருவாட்டு குழம்பு வந்து சோத்துக்கு புட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். வதங்கி வந்துச்சு. ரைட்,
இப்போ என்ன செஞ்சு நிற்பாடுவோம் நிப்பாடு போறீங்க இல்லாட்டி கறி கறி போய் நம்ம கறி மாதிரி தான் இருக்கும் சும்மாவே நல்லா இல்ல நல்லா ஆயிடுவாங்க அது உங்களுக்கு வேணுமென்று சொல்றது அவங்களே இந்த கோவப்படுத்தி பாக்குறதுக்கு மற்றபடி எல்லாரும் 2-3 தடவை பண்ணி சாப்பிட்றாங்கலாம் எல்லாரும் பார்த்து போடுவோம் ஏன்னா கருவாடில் பிரிக்க வருவாங்க இப்போ பார்த்து இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இந்த எண்ணெய்க்கு போட்டாங்க சரியா எண்ணெய் வதங்கினா ஒரு இந்த தூள் தொக்க மணக்காது எண்ணெய்க்கு போட்டாவோ சரியா போட்டு அடுத்தது புளியை விடும் ரைட் சரியா பழப்புளி உப்பு பார்த்து தானே ஒரு கருவாடு இப்போ இதை சில பேர் இப்படி இருக்கணும் என்னது இது உப்பு புளியெல்லாம் சேர்ந்த வெங்காயத்தோட இப்போ என்ன செய்ய போகிறோம்டா வெங்காயம் என்னோட புட்டுக்கு காகணும் தனியாக இருக்கக்கூடாது புட்டுக்கு இப்போ நீங்கள் அடுத்த போகிறோம் கரைஞ்சி கரையாது கொஞ்சம் கொதிக்க விட்டு போடுங்க கரையாது இல்லை கொதிச்சட்டும் தக்காளி பழத்தை போடுவோம் கடைசியாக தான் போடும் சில நேரம் கருவாடு கரைஞ்சி போகும் கரைஞ்சிருந்தா அப்போ பார்த்து போடும் ரைட் ஒரு எண்ணி என்ன செய்கிறது கொதிக்கும் கொதிக்கணும் அதுவும் போட்டு இறக்குற டைம் முதல் பாலம் விடுறது உரப்பு பாருங்க உரைப்பா ரைட் ஓகே இப்போ நாங்கள் இதான் கொதிக்க விடுவோம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கணும் ஆனால் நான் உரைப்பு பார்க்கணும் சார் உங்களுக்கு தர உரைப்பு நான் உரைப்பு சாப்பிடுறேன் பார்த்து நீங்கள் போட்டு ரைட் ஓகே நல்லா கொதிக்குது தகண்டு கொதிக்குது சரியா தகண்டு கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வத்தோட ஆளு தண்ணியெல்லாம் ஒரு அளவுக்கு நாங்கள் எடுப்போம் ஒரு அளவான நல்லா கொதிக்கட்டும் இட் ஓகே நெக்ஸ்ட் கருவாடு போடும் ரைட் ரைட் இப்போ என்ன செய்யணும் முதல் பாலம் ஓகே கருவாடை போட்டாச்சு இப்போ என்ன சாரி நீங்கள் தான் உப்பு பார்க்கணும் முதல் பால் விடணும் தெரியும் எப்படி கட்டி பார்க்கணும் சரியா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என்ன செய்யணும் உப்பு பார்த்தீங்கன்னா ரைட் பார்த்து சொல்லு ஏன்னா கருவாட்டில் உப்பு தானே அதான் இல்லாட்டி பார்த்துட்டு சொல்லு பிடிங்க பார்க்குறேண்ணா என்ன வேணும் உப்பா அதான் கணக்காக தானே போடணும் கொஞ்சம் போடணும் கொஞ்சம் கொதிக்கணும் சரியா கருவாடி போய் எல்லாம் போட்டீங்க சில நேரம் ஊறுதே நான் கொதிக்கிறது ஓகே ஓகே கொதிக்க விட்டு பாப்பரம் வைப்போம் ரைட் ஓகே வாங்க அர்த்தமாக கொடுத்து புட்டால சோறானது சாப்பிட்டு நான் சோறு சாப்பிட போகிறேன் ரைட் எனக்கு சோறு தச்சு சோறு அவள் விழுங்கள் நல்லா இருக்கா மகரி ரைட் ஓகே அப்படி எனக்கு என்ன செய்யப்படுத்துறாங்க அப்போ புத்தாச்சி சோறு போடுவோம் வெள்ளை சோத்துக்கும் நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு நம்ம ஓகே கருவாட்டு குழம்பு லேசாக சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது அடுத்தவருக்கு ரைட் இது எனக்கு ஓகே பாடி சொல்கிறேன் சரியா சாப்பிடு
நல்லா இருக்காப்பா நல்லா இருக்கும் இல்லை காசு ஒரு ரூபாய் அஸ்மின் தான் சொன்னாங்க உண்மையாக நல்லா இருக்கு எப்படி இருக்குமா உண்மையாவா சாப்பாடு தீட்டு சரி சாப்பாடு தீருமேவா பெருசா சொல்லுங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம பிகேஆர் ஃபேமிலிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் பாய்.